வார்த்தையில் வாழ்வு. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திற்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். வார்த்தையில் வாழ்வு. இறை வார்த்தையில் தான் வாழ்வு இருக்கிறது. ஏனெனில் அதில் வல்லமை இருக்கிறது. ஏனெனில் அது விடுதலை கொடுக்கிறது. ஆண்டுடைய வார்த்தை வல்லமை மிக்கது என்று சொல்லி எபிரேயர் 4:12 வாசிக்கிறோம். ஆண்டு வார்த்தை விடுதலை கொடுக்கிறது என்று சொல்லி யோவான் 8:32 வாசிக்கிறோம். ஆண்டுடைய வார்த்தையை குணப்படுத்துகிறது என்று சொல்லி திருப்பாடல் 107:20 வாசிக்கிறோம். ஒரே ஒரு வார்த்தையினால் பேய்களை ஓட்டினார் என்று சொல்லி மத்தேயு 8:16 வாசிக்கிறோம். இவ்விதமாக ஆண்டுடைய வார்த்தை ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆற்றல் வெளிப்படுத்தப்படுகின்ற பொழுது அந்த மனிதன், அந்த மகன், மகள் ஒரு நல் வாழ்வு வாழ அது வழிவகுக்கிறது. வாழ்வு இருக்கிறது. இவ்வுலக வாழ்வு மட்டுமல்ல, நிலை வாழ்வும் அதில் தான் இருக்கிறது. அந்த வார்த்தை தான் உங்களுக்கு எனக்கும் கடவுள் மீது நம்பிக்கையை உருவாக்கி கொடுக்குது, நம்பிக்கையை உண்டாக்கி கொடுக்குன்னு சொல்லி ரோமர் 10:17 வாசிக்கிறோம். ஏனெனில் யோவான் 6:28 வாசிக்கிறோம், யாரிடத்தில் செல்வோம் இறைவா? வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள், முடிவில்லா வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் உம்மிடத்தில் தானே உள்ளன. வாழ்வு தரும் வார்த்தைகளை நமதாக்கிக் கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.